வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் குல்கந்து. அது எப்படி செய்வது? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்பேன்ல, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நெல்லிக்காய் குல்கந்து எப்படி செய்யுதுன்னா, ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப. நான் ஒரு 1/2 கிலோ பக்கம் சொல்கிறேன். 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ நெல்லிக்காய், 1/2 கிலோ வெல்லம். நெல்லிக்காயை முதல்ல இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுருங்க. இட்லி குக்கரில் தண்ணியை போட்டு மேலே அடுக்கி இட்லி மாதிரி வேக வச்சாலும் சரி, இல்லை அதிலே போட்டிங்கனாலுமே அதில் சத்து போயிடும். அதனால் தட்டிலேயே வச்சுருங்க. இட்லி குக்கரை தட்டில் வச்சு வேக விட்ருங்க. இட்லி வேக போடுற மாதிரி வேக விட்ருங்க. பிறகு அதை எடுத்து ஆற விட்ருங்க. வெல்லத்தை நல்லா பாகு கச்சிருங்க. பாகு கச்சி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெல்லத்தை உடைச்சி நல்லா பாகு காய்ச்சிருங்க. பாகு காய்ச்சினோன்னா இந்த நெல்லிக்காயெல்லாம் எடுத்து அப்படியே அந்த கொட்டையை எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருங்க. நல்லா நைஸ் ஆகிடும். இதை எடுத்து இந்த வெள்ளைப்பாகு காய்ச்சினோன்னா நம்ம அது கொஞ்சம் பதம் இப்படி தொட்டு பார்த்தா அது பிசு பிசுன்னு வரும். அதில் இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் கொட்டி சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிடுங்க. எள்ளு கூட போட்டுக்கலாம். எள்ளும் போட்டு நல்லா கிண்டினீங்கன்னா நல்லா கொல கொலன்னு வரும். நெய் கொஞ்சம் ஒரு 50 நெய்கிட்ட ஊற்றிக்குங்க. வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், வேணாங்கவங்க தேவையில்லை. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டுங்க. கிண்டினோடனே அப்படியே அது கொல கொலன்னு பிரண்டு வரும். எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, நல்லா பிரண்டு வரும். பிரண்டு வரல அதை எடுத்து ஆற விட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா கைப்படாமல் இருந்தால் நல்லா ஒரு மாதம் முடிய தாங்கும். அதை செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ஆசையாக வாங்கி சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிட்லாம். சுகர்காரங்களுக்குலாம் அவ்வளோ நல்லது. இதில் வெல்லம் போடுறதுல நாட்டு சக்கரை போடலாம்.